அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துருசுல் பலாக பாடத்தில் நாங்கள் இன்றைய படிக்க போகிற பாடம் நிதா வல் இன்ஷா கைரு தலபி. நிதா என்றால் என்ன, இன்ஷா கைரு தலபி என்றால் என்ன? வ அம்மன் நிதாஉ, நிதா என்பது ஃபஹுவ தலபுல் இக்பாலி, முன்னோக்கிறத நாங்கள் தேடுறது, பிஹர்ஃபின் நாஇபின் ஒரு எழுத்தை கொண்டு, மனாப அதுஉ அதுவுக்கு பகரமாக அதுடைய இடத்துக்கு பகரமாக ஒரு எழுத்தை கொண்டு நாங்கள் முன்னோக்கிறத வேண்டுறது. அப்போ நிதாயிண்டன்னா நாங்கள் ஒருத்தரை முன்னோக்கிறத வேண்டுறது. நிதாயிண்ட நாங்கள் ஒருத்தரை அழைக்கிறேன்னா எங்களையே நீங்கள் முன்னோக்குங்க இன்று நாங்கள் அவங்கள்ட்ட வேண்டுறோம். உதாரணத்துக்கு யா ஜெய்னபு இன்று நான் அழைக்கிறேன். சில ஜெய்னபே நீ என்னைய முன்னோக்குங்க இன்று நான் அவகிட்ட வேண்டுறேன். யா ஜெய்னபின்டன்னா நான் ஜெய்னப் என்னைய முன்னோக்கும்படி நான் வேண்டுறது. அதவாத்துஹு சமானின், நிதாவுடைய எழுத்துக்கள் 8 ஆகும். யா, ஹம்சா, ஐ, ஆ, ஆய், அயா, ஹயா, வா. ஃபல் ஹம்சத்து வ ஐ, ஹம்சாவும் ஐயும் லில் கரீபி கிட்டே இருக்கிறவங்களை அழைக்கிறதுக்கு பாவிப்போம். வகைருஹுமா ஏனையவைகள் யா, ஆ, ஆய், அயா, ஹயா, வா மத்தாரும் லில் பஈதி தூரத்தில் இருக்கிற ஒருத்தரை அழைக்கிறதுக்கு நான் பாவிப்பேன். அப்போ பேசிக்லே நிதாக்கு 8 லெட்டரிக்கு அதில் 2 கரீபுக்கு யூஸ் பண்ணுறது, மற்ற 6 பஈத் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. இது தான் அசில். வக்கது யுனஸ்ஸலுல் பஈது, சிலவேளை தூரத்தில் இருக்கிறவர் இறங்குவார், மன்சிலத்தல் கரீபி கிட்டே இருக்கிறவரோட இடத்துக்கு இறங்குவார். அது சில தூரத்தில் இருக்கிற ஒருத்தரை நாங்கள் அழைப்போம், கரீபுடைய அதவாத்தை போட்டு நாங்கள் அழைப்போம். ஃபயுனாதா எனவே அவர் அழைக்கப்படுவார், பில் ஹம்சத்தி வ ஐ ஹம்சா ஐயை கொண்டு அழைக்கப்படுவார். இஷாரத்தன் சைக்கினை செஞ்சு காட்டி, இலா அன்னஹும் நிச்சயமாக அந்த அழைக்கப்படுறவர், லிஷித்தத்தி இஸ்திஹலாரிஹி அவர் கடினமாக சமூகம் அளிக்கிறார், ஃபி திஹ்னில் முத்தக்கல்லிம் பேசக்கூடியவருடைய சிந்தனையில் அவர் கடினமாக சமூகம் அளிக்கிறார் என்றதை அது குறிக்கும். ஏன்னா அவர் தூரத்தில் தான் இருக்கிறாரு, ஆனால் நாங்கள் கரீபுடைய அதவாத்தை போட்டு பாவிக்கிறோம். சார எனவே அவர் மாறிடுவார், கல் ஹாலிரி மாஹு இவரோட முத்தக்கல்லிமோடே இருக்கக்கூடிய ஒருத்தரை போல மாறிடுவார். இங்கிட்ட என்ன சொல்ல வராங்கண்டா, சில வேளை தூரத்தில் இருக்கிறவங்க கரீபுடைய அந்தஸ்துக்கு வந்துடுவாங்களாம். அப்போ கரீபுடைய அந்தஸ்துக்கு வந்தேன்டா நான் கரீபு அதவாத்தை போட்டு தான் நான் அவங்கள அழைப்பேன். அது எப்போ? இப்போ ஒருத்தர் தூரத்தில் தான் ஈக்கிறாங்க, ஆனால் நாங்கள் அவங்கள நல்ல இந்த நேரம் நினச்சி கொண்டிருக்கிறோம். எப்படி எங்கள்கிட்ட கிட்டே இருக்கிற ஆளை போல் நாங்கள் இந்த நேரம் நினச்சி கொண்டிருக்கிறோம்டா, சரி அவர் எங்களை கிட்டே இருக்கிறது போல தானே. அப்போ நாங்கள் பைதுடைய அதவாத்தை யூஸ் பண்ணாமல் அங்கிட்டு நாங்கள் கரீபுடைய அதவாத்தை பாவிப்போம்னு சொல்கிறாங்க. கவுலி ஷாயிர் ஒரு ஷாயிருடைய கவுலை போல், தவீல் என்ற வசனில் பாருங்கள். அசுக்கான நமானில் அராக் இங்கே ஹம்சத்துன் நிதா. அசுக்கான வசிப்பவர்களே, நமானில் அராக் நமானுல் அராக் என்னும் இடத்தில் வசிப்பவர்களே, தயக்கனு நீங்கள் உறுதி கொள்ளுங்கள், பி அன்னக்கும் நிச்சயமாக நீங்கள், ஃபி ரபி கல்பி என்ற உள்ளத்தில் நடுவில், ரபைனா நடுவில், சுக்கானு வசித்து கொண்டு இருக்கிறீங்க. அது சில நமானுல் அராக் என்னும் இடத்துல ஈக்கிறவங்களை இந்த ஷாயிர் அதிகமாக நேசிக்கிறாரு. அவங்கள பற்றி எந்த நேரம் நினச்சி கொண்டு எல்லாம் ஈக்கிறாரு. இப்போ இவருக்கே ஒரு இந்த ஷேரோண்ட சொல்லி கொள்கிறாரு, நமானுல் அராக் என்னும் இடத்தில் வசிப்பவர்களே நீங்கள் உறுதி கொள்ளுங்க, நீங்கள் என் உள்ளத்துற நடுவில் நீங்கள் நீங்கள் என் தூரத்தில் ஈந்தாலும் நீங்கள் என் உள்ளத்துற நடுவில் வசித்து கொண்டு தான் ஈக்கிறீங்க. அப்போ இவருட இந்த ஷாயிருடைய திஹினில் இவங்கள் ஷித்தத்துல் இஸ்திஹலார் அதிகமாக சமூகம் அளிக்கிறதால, சார கல் ஹாலிரி மாஹு
இந்த ஷாயிரோடே ஈக்கிற ஆட்களாக அவங்க மாறிட்டாங்க. அதனால் இங்கிட்டு வந்து பைதுடைய அதவாத்தை பாவிக்காமல் கரீபுடைய அதவாத்தான ஹம்சாவை கொண்டு இந்த ஷேரை அவர் நிரப்பி இருக்கிறார். அதேமாதிரி அடுத்த பேரா பாருங்க, வகது யுனஸ்ஸலுல் கரீபு, கிட்ட இருக்கிறவங்க இறங்குவாங்க, மன்சிலத்தல் பஈதுடைய இடத்துக்கு, தூரத்தில் இருக்கிறவருடைய இடத்துக்கு கிட்ட இருக்கிறவங்க இறங்குவாங்க. ஃபயுனாதா, எனவே அவங்கள அழைக்கப்படும், பி அஹதில் ஹுரூஃபில் மௌலூ லஹு, பஈதுக்கிண்டு வைக்கப்பட்ட எழுத்துக்களில் ஒன்றை கொண்டு அவங்கள அழைக்கப்படும். இஷாரத்தன், அது சைக்கினை செஞ்சு காட்டுது, இலா அன்னல் முனாதா, அழைக்கப்படுறவர், அலீமு ஷான், ஒரு பெரிய ஆள், ரஃபி உல் மர்த்தபா, அந்தஸ்தில் உயர்வான ஒரு பெரிய ஒரு ஆள். அப்போ அவர் எங்களோட கரீபில் ஈந்தெண்டாலும் சம்டைம்ஸ் நாங்கள் பைதுடைய அதவாத்தை போட்டு நாங்கள் அவங்கள அழைப்போம். ஹத்தா, அப்போ அந்த முத்தக்கல்லிம்டேம் அந்த முனாதரையும் அந்த ரஃபி உல் மர்த்தபாட தூரத்தை பார்க்க போக்கல. அது சொல்கிறேன், இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தரை அழைக்கிறார். அப்போ முத்தக்கல்லிம் அழைக்கிறவர், முனாதா அழைக்கப்படுறவர். இப்போ இவங்க 2 பேருக்கு மத்தியில் அந்தஸ்திர தூரத்தை பார்த்தேன்டா, ஹத்தா காண்ண பாத தரஜத்திஹி, ஹத்தா எந்த அளவுக்குண்டா காண்ண பாத தரஜத்திஹி, இந்த முனாதாவுடைய தரஜாவுடைய தூரத்தை போல, ஃபில் இல்மி, மகத்துவத்தில், அந்தஸ்தில் மகத்துவத்தில் முனாதாவுடைய தரஜாவுடைய தூரத்தை போல, அந்த தரஜத்தில் முத்தக்கல்லிமுடைய தரஜாவோட ஒப்பிடும் போது முனாதாவுடைய தரஜாவுடைய தூரத்தை போல, பதுன், ஒரு தூரத்தை போல, ஃபில் மசாஃபா, தூரத்திலும் ஒரு தூரத்தை போல. அது சொல்கிறேன், அந்த முனாதாக்கும் முத்தக்கல்லிமுக்கும் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தூரம் ஈக்கி, தூரத்திலும் தூரம். அது சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நான் ஒரு சாதாரண ஆள், எனக்கும் இந்த ஊருட இந்த ஸ்ரீலங்கா பிரசிடெண்ட்டுக்கும் மத்தியில் எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தில் ஒரு தூரம் ஈக்குது. அவரோட மர்த்தபால இல்மில் அவர் வந்து ஒரு பெரிய ஆள். இப்போ நான் சாதாரண ஆட்கள். அப்போ எங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கெப் ஒன்று ஈக்கி. அதுதான் சொல்கிறாங்க பதுன் ஃபில் மசாஃபா, தூரத்திலும் ஒரு தூரம் ஒன்று ஈக்கிது. அப்படி எங்களுக்கு பார்க்க நல்ல பெரிய ஒரு ஆளை நாங்கள் அழைக்க போக்கல, அவங்க எங்களோட கரீபாக இருந்தாலும், அவங்க எங்களை கிட்டே இருக்கிறாங்க, கிட்டே இருந்து கொண்டு நாங்கள் அவங்கள பேசுகிறதா இருந்தென்றாலும் பைதுடைய அதவாத்தை போட்டு நாங்கள் பேசுவோம். உதாரணத்துக்கு ஒரு அப்து அவருடைய செய்து அழைக்கிறாரு, கவுலிக்க அவனோட கூட்டுற போகிற, அயா மௌலாய வ அந்த மாகும், அப்தோரே செய்யித் கிட்ட தான் ஈக்கிறாரு. ஆனால் அப்த் செய்யிதை கூப்பிட போக்கல, அயா மௌலாய, என்ற எஜமானே என்று அவர் அழைக்கிறாரு. எப்படி கரீபில் தான் ஈக்கிறாரு, ஆனால் பைதுடைய அதவாத்தை போட்டு அழைக்கிறாரு. ஏன் அவர் இஷாரா செஞ்சு காட்டுறாரு, எனக்கும் என் செய்திக்கும் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மசாஃபா, ஒரு பெரிய ஒரு தூரம் ஒன்று ஈக்குதுன்றதை அங்கிட்டு இஷாரா செஞ்சு காட்டுறாரு. ரெண்டாவது, அதாவது கரீப பைத்ர அதவாத்தை போட்டு நாங்கள் அழைப்போம் எப்போ இஷாரத்தன் சைக்கினை செஞ்சு காட்டுறதுக்கு, இல்லா இன்ஹி தாத்தி தரஜத்திஹி, அவருடைய முனாதாவுடைய தரஜா மிகவும் கீழே, எங்களுக்கு பார்க்க மிகவும் கீழே கீண்டு சைக்கினை செஞ்சு காட்டுறதுக்காக. கவுலிக்க உங்களோட கூட்ட போல, அயாஹாதா லிமன் ஹுவ மாக்க, எங்களையோட ஒத்துரிக்கிறாரு, அவர் சரியான ஒரு சீப்பான ஆள். அப்போ நாங்கள் அவரை அழைக்க போக்கல, அயாஹாதா இவரே இன்று நாங்கள் கூப்பிடுவோம், பைத்ர அதவாத்தை போட்டு கூப்பிடுவோம். அப்படி நாங்கள் கூப்பிடுற எண்ணத்துக்கு இஷாரா செஞ்சு காட்டுறதுக்கு, அவரோட தரஜா வந்து சரி குறைவா இருக்குதுன்னு இஷாரா செஞ்சு காட்டுறதுக்கு. மூணாவது, ஒரு கரீப் பைத்ர அதவாத்தை கொண்டு அழைக்கப்படுவார், இஷாரத்தன் சைக்கினை செஞ்சு காட்ட, இலா அன்ன சாமிய, சாமிய என்றால் கேட்கக்கூடியவர். அது சொல்கிறேன், முனாதா காஃபிலுன், மறதியில் இருக்கிறார் என்று சைக்கினை செஞ்சு காட்டுறதுக்கு. நஹ்வி, உதாரணத்தை போல, நௌமின், தூக்கத்தில் இருக்கிறாரு, அவு ஜுஹூலின், இல்லாட்டி அவர் ஒரு
தடமாத்தத்தில் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு. கஅன்னஹு கைரு ஹாலிரின் ஃபில் மஜ்லிஸ். கஅன்னஹு போல, கைரு ஹாலிரின் அவர் சமூகமளிச்சு இல்லாதது போல, ஃபில் மஜ்லிஸ் மஜ்லிஸின் இருக்கிற இடத்துல. அது சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ நான் கிளாஸ் ரூமில் இருக்கிறேன், டீச்சர்ஸும் இருப்பேன், ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பேன். இப்போ டீச்சர் இருக்கிறே, ஸ்டூடெண்ட் மார்க்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ டீச்சரோடைய தான் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னமோ யோசிச்சு கொண்டு இருக்கிறாரு. அப்படி இல்லாட்டி அவர் என்ன செய்கிறாரு, தூக்கத்தில் இருக்கிறாரு. அப்போ அவரை கூப்பிடு போக்கல கிட்ட தான் இருக்கிறாரு, டீச்சர்கிட்ட கிட்ட தான் இருக்கிறாரு. அப்போ டீச்சர் வந்து அந்த டைமில் வந்து கரீபுடைய அதவாத்தையா பாவிப்பாங்க? இல்லை, கரீபாக தான் ஈக்கிறாங்க. ஆனால் பைதுடைய அதவாத்தை போட்டு அழைப்பாங்க. ஏன் அப்படி அழைக்கிறாங்க? இவர் காஃபில்ல ஈக்கிறாரு, இவர் கஃப்லத்தில் ஈக்கிறாருண்டு இஷாரா செஞ்சு காட்டுறதுக்காக. அப்போ நான் இருந்தாலும் கிளாஸ் ரூமில் இப்போ ஜெய்னபின்ற ஒரு கேர்ள் அவள் தூக்கத்தில் இருக்கிறேன்டா, ஜெய்னபே அப்படின்னு கூப்பிடுவோமா, ஏ ஜெய்னப் அப்படின்னு கூப்பிடுவோமா? ஏன் எங்களோட சவுண்டெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் அழைக்கிறோமா, கிட்டவில் இருக்கிற ஒருத்தர் அழைக்கிறேன். அவரோட கஃப்லத்தை இஷாரா செஞ்சு காட்டுறதுக்கு. கவுலிக்க லிஸ்ஸாஹி, அந்த மறதியாளனுக்கு உன்னுடைய கூட்டுற போல, அயா ஃபுலான், அயா ஃபுலான் இவரே அப்படின்னு அவரை கூப்பிடுறோம். கிட்டத்தான் ஈக்கிறாரு, ஆனால் தூக்க மஸ்தில், கொலப்படியில், தடமாத்தத்தில் ஈக்கிறாரு. அந்த அவரோட கஃப்லத்தை இஷாரா செஞ்சு காட்டுறதுக்காக அவரை தூரத்தில் ஈக்கிறத போல் நாங்கள் அவரை அழைக்கிறோம். இதோட நிதாவுடைய பாடம் முடிஞ்சிட்டு இப்போ நான் படிக்க போகிறது அல் இன்ஷாஉ கைரு தலபி. ஆரம்பமாக நாங்கள் பலாகா பாடத்தில் படித்தோம், ஒரு கலாம் 2 வகைப்படும், ஹபரியா இன்ஷாய்யா என்று. ஹபரியா என்றா அந்த கலாமை சொன்னோரை பார்த்து எங்களுக்கு சாதிக் கதிப் 2மே செல்லேலும். இன்ஷாய்யா என்றா அந்த கலாமை சொன்னோரை பார்த்து சாதிக்கின்றோ காதிபிண்டோ எங்களுக்கு செல்ல ஏலா. அதேமாதிரி இன்ஷாயி வந்து 2 பிரியும், அத்தலபி கைரு தலபி. தலபியைத்தான் நாங்கள் இவ்வளோ நாளாக படித்தோம். தலபி 5 வகைப்படும், அம்ர், நஹி, இஸ்திஃபாம், தமன்னி, நிதா உண்டு. இப்போ நாங்கள் இன்ஷாயி அத்தலபியுடைய 5 வகையும் நாங்கள் படிச்சிட்டோம். இப்போ நான் பார்க்க போகிறது அல் இன்ஷாஉ கைரு தலபி. இன்ஷாஉ கைரு தலபி வ கைரு தலபி. கைரு தலபி என்பது யக்கூனு, அது ஆகும், பித் தஅஜ்ஜுப், தஅஜ்ஜுபுடைய சீகாவை கொண்டு, வல் கசம், கசமுடைய சீகாக்களை கொண்டு, வசியகுல் உக்கூத், அக்கத்களுடைய வியாபாரம் செய்கிறோம் இல்லாட்டி நிக்கா செய்கிறோம், அப்படி அந்த அக்கதுடைய சீகாக்களில் கைரு தலபி ஈக்குமென்று சொல்கிறாங்க. அப்போ பொதுவாகவே எங்களுக்கு தெரியும், இன்ஷாயியான சென்டென்ஸை வந்து எங்களுக்கு அந்த சென்டென்ஸை பார்த்து சிதுக்கிதுபின்னு சொல்லோமேல, அதை சொன்னவரை பார்த்து சாதிக்குன் ஃபீஹி காதிபுன் ஃபீஹின்னு சொல்ல இயல. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு நாங்கள் சொல்கிறோம் எலும்பு, எலும்புன்னு இப்போ நான் சொன்னேன்டா, ஏன்னா கலாமை பார்த்து யாருக்கும் இது சிதுக்கிதுபின்னு சொல்ல இல்லை, ஏன்னா அது ஒரு அம்ர். அதே மாதிரி சொன்ன என்னைய பார்த்தும் நான் சாதிக்காதுபின்னு சொல்ல இல்லை, அதுதான் இன்ஷாய். அப்போ இன்ஷாய் தலபியில் நான் அந்த 5 வகையை படித்தேன். இன்ஷாய் கைரு தலபியில் நாங்கள் படிக்க போகிறது, அது எப்படி உருவாகும், பித் தஅஜ்ஜுப். இப்போ ஒருத்தர் சொல்லாரு சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன்னிட்டு சொல்கிறாரு, அது எங்களுக்கு சிதுக்கிதுபின்னு சொல்ல இயலுமா? ஏல. சொன்னோரை பார்த்து சாதிக்குன் ஃபீ கதிபுன் ஃபீன்னு சொல்ல இயலுமா? அதுவும் மேல. அதே மாதிரி வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி இந்த அல்லார மேலே ஒருத்தர் வந்து சத்தியம் பண்ணுறாரு. அப்போ அந்த கசத்தை பார்த்து எங்களுக்கு வந்து, அந்த கசமை பார்த்து எங்களுக்கு வந்து சிதுக்கிதுப் சொல்ல இயலுமா? அவரை பார்த்து சாதிக்குன் கதிபுன் சொல்ல இயலுமா? ஏல. ஏன்னா அதே மாதிரி தான் சியகுல் உக்கூத். எங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு வியாபாரம் செய்ய போக்கில், நிக்கா செய்ய போக்கில் எப்பயும் மாலியான சீகா தான் போடுவாங்க. ஏன்னா அது இன்ஷா கைரு தலபியாக இருக்குது. நான் அப்போ ஹாலிராக தான் அதுவில் செய்வேன், ஆனால் போடுற சென்டென்ஸ் வந்து வேர்ட் வந்து நாங்கள் வந்து மாலியான சீகா தான் அதுக்கு பாவிப்போம். பிஅத்துக இஷ்டரைத்துஹு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கபில்து நிக்காஹா அப்படின்ட்டு ஈஜாப் கபூல்ட டைமில் ஜவுஜ் சொல்லுவார். அதேமாதிரி தல்லக்து அப்படின்ட்டு எல்லாம் மாலியாக வரும், சியகுல் உக்கூத் எல்லாம்.
ஏன்னா அது இன்ஷாய் கைரு தலபி, அது அப்படி ஹாலிராக நடக்கிறதா இருந்தென்றாலும் அது மாலியுடைய சீகலை தான் வரும். வயக்கூனு பிகைரி தாலிக்க, ஏனையவைகளை கொண்டும் இன்ஷாய் கைரு தலபி உருவாகும் என்று சொல்கிறாங்க. அன்வா உல் இன்ஷாயி கைரு தலபி, கைரு தலபியான இன்ஷாயுடைய நவ் வந்து லைசத், அந்த நவ் இல்லை, மின் மபாஹிசி இல்மில் மஆனி. அப்போ சொல்கிறாங்க அல் இன்ஷா கைரு தலபி என்பது பலாகல இல்முல் மஆனியுடைய பாடங்களில் நின்றும் ஒரு பாடமாக இல்லை. இண்டி எங்களுக்கு தெரியும் துருசுல் பலாகா கிதாபை வந்து 3ஆக பிரிச்சுப்பாங்க. இல்முல் மஆனி, இல்முல் பயான், இல்முல் பதீஇ. இப்போ இந்த 3 பாடத்துலேயும் இல்முல் மஆனி பாடத்தை தான் நான் இப்போ படித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ அதில் ஒரு பாடமாக வந்து இன்ஷாய் கைரு தலபி இல்லையா, அதுக்கு சம்பந்தமான ஒரு பாடமாக இல்லையா. ஃபலிதா, இதனால தான் லரப்னா, நாங்கள் வந்து புறக்கணிச்சம் சஃப்ஹன் அன்ஹா, அந்த பாடத்துக்காக ஒரு பேஜொண்டை நாங்கள் அடிக்கிறத விட்டோம், புறக்கணிச்சம் என்று சொல்கிறாங்க. இதோடு இந்த பாடம் முடிஞ்சிட்டு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் பாடங்களில் சந்திப்போம். வஸ்ஸலாம்.